எது எது தேவை அந்த திட்டங்கள் தான் மேற்கொள்ளப்படுது. குறிப்பாக கோழி வளர்ப்பு திட்டம், ஆடு வளர்ப்பு திட்டம், பிறகு கழிவறை திட்டம், இந்த மாதிரி போயிட்டு என்னுடைய பார்வையிலும் இந்த வட்டார பிரிவினர்கள் இந்த மாதிரி மக்கள் வர அந்த பார்வையிலும் இந்த கல்வித்துறையில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த நல்லா இருக்கிறேன். கல்வித்துறை போஸ்டிங் ஆனாலும் சரி, மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய உதவிகளாக பங்குடைய வளர்ச்சி பணிகளுக்கு இடையிலே மக்களுக்கு உதவி செய்யணும்னா அங்கே ஒரு பொருளாதாரம் தேவைப்படுறாங்க. அப்போ பொருளாதாரம் தேவைப்படும் போது பொருளாதாரத்தை மட்டும் படித்து விட்டு அந்நிய பணியை விடக்கூடாது. பங்குக்கு இரண்டு கட்டணம் பொருளாதாரம் இருந்தால்தான் ஏழை முறையில் உதவி செய்ய முடியும். அருமிக்க முதலில் நேர்களுக்கு வணக்கம். நான் மாதந்தோறும் 1ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஒரு புதுமையை சந்தித்து அப்படி அனுபவங்களை கேட்டு பெறுகிறோம். இது ஒரு சிறந்த ஒரு தளமாக இருக்கிறது. புதுநிலையினர் அவருடைய அனுபவங்களையும் அவங்களுடைய பல ஆலோசனைகளையும் பெற்று இணைத்துள்ளது நம்முடைய பரிமாற்றத்தின் வளர்ச்சிக்கும் பல்வேறு வகைகளில் உதவியாக இருப்பதை காண முடிகிறார்கள். இன்று தன்னுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள போகிறவர் ஊர்திகிரி கொள்கை சார்ந்த திருவாளர் ஸ்ரீவன்சன் அவர்கள். சார், அவங்கள பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். தந்தையர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேர் வந்து ஸ்டீஃபன்சன், லூர்தீர் பங்கை சார்ந்தவர். எனக்கு ஒரு மனைவி வீட்டம்மா ஒரு நாள் இருக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து நம்மளுடைய துணை தலைவராக தற்சமயம் படிப்பவர்கள் இருக்கிறேன். கூடவே எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் பயன்படுத்தி வட்டாரத்திற்கும் வரை மாவட்டத்திற்கும் நான் உதவி செய்து வருகிறேன். சார், நீங்கள் பல பகுதிகளையும் சரி வட்டாரத்தில் நம்முடைய விஎஸ்எஸ் நீங்கள் இதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் அவங்களோட எப்படியா வந்து அதில் நீங்கள் ஈடுபடுத்தினீங்க, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடியது நான் சொல்ல கேட்குறேன். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா. அதாவது இந்த பிஎஸ்சிஎஸ் தோற்றுவித்த நிறுவனர் வந்து எவராக இருந்தாலும் எம்எக்ஸ் ராஜமணி அவர்கள் உருவாக்கிய அந்த தான். அது எதற்காக எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது? அதாவது குறிப்பாக விழாவோடு தாலிபான மக்கள் கல்வியறி வைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாமல் இருந்த மக்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வதற்காக துவக்கிக்கப்பட்டது தான் இந்த பிஎஸ்எஸ் நிதி நிறுவனம். ஆக அவர் எந்த நோக்கத்திற்கு உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை எடுத்துக்கொண்டு இன்றாம் வரையில் எடுத்து செல்கின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற பிஎஸ்எஸ் நிதி நிறுவனத்தை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அத்தோடு 2016-17 காலங்களில் நினைக்கிறேன் நான் வந்து பிஎஸ்எஸ்ல வந்து அப்போது நான் இருக்கும்போது வந்து துணை சேர்மன், அதாவது துணை பெருந்தலைவர். அப்போது என்னால் அப்போது இருந்த அறப்பணி கிறிஸ்டோபர் தான் மேனேஜிங் டைரக்டராக இருந்தாங்க. அவரோடு இணைந்து பயனாற்றிய ஒரு இது வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில், அதாவது பிஎஸ்எஸ்ல போன பிறகு தான் இந்த ஏழைகள் சந்திப்பு அந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அப்போது நான் அந்த நிதி நிறுவனத்தில் நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக அதோடு இணைந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் திட்ட செயலாளர். அதிலையும் ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் தலைவராக இருந்தேன். அப்போது இந்த ஃபீல்டு விசிட் பண்ணி ஏழை எளிய மக்களை அடையாளம் கண்டு பயனாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியும் ஒரு பெரிய மிக சவாலான பணி. அதையும் திறம்பட செய்தேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது. அதனால தான் பிற்காலங்களில் மறைமாவட்ட வட்டார பணிகளுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தது. உண்மையிலேயே அது சிறந்த ஒரு அனுபவம். அங்கு பணியாற்றக்கூடிய எந்த நிலையில் இருக்கின்ற பணியாளர்கள் இப்போது பார்த்தாலும் அவருடைய முகர்ச்சிக்கு உபசரிப்பு பார்க்கும்போது ஒரு நான் சிறப்பாக பணிபுரிந்தேன் என்பதற்கு ஒரு சான்று கிடைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பிஎஸ்சிஎஸ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே 25வது ஆண்டு நிறைவு பண்ணுங்க. அப்போ இதற்கு எப்படி அடிமட்டாளர் நம்ம ஏழைகள் நலிவடைந்தவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க, இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா பிஎஸ்சிஎஸ் தொற்றிக்கப்பட்ட காலத்தில் வந்து அப்போ ஏழை நடுத்தர வர்க்கத்துக்கு எது தேவையான அந்த திட்டங்கள் மேற்கொண்டிருக்கு. குறிப்பாக கோழி வளர்ப்பு திட்டம், ஆடு வளர்ப்பு திட்டம், பிறகு கழிவறை திட்டம், இந்த மாதிரி போயிட்டு இப்போ காலப்போக்கில் எது மக்களுக்கு தேவை அதை முன்னெடுத்து செல்கின்ற தற்சமயம் வரையில், அதாவது தற்போது வரையில் இப்போ வந்து விரிவாக்கப்பட்ட பணிகள் என்ன திட்டங்கள், கல்வி திட்டம், வீட்டு திட்டம், திருமண உதவி திட்டம் கூட ஒரு நபருக்கு 25,000 தப்பி பேசாமல் ஒரு பங்கு ஆமசாவை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் கட்டுறது அந்த கன்சென்ட் ஆமசாக்கள் அவங்களுடைய பங்களிப்பு என்பது என்ன என்பதை உதவி செய்வதற்கு வரலாம். இந்த உதவியை அந்த பயனாளிக்கு பேசுறது. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு வந்து திருமண உதவியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி வீட்டு திட்டம் முன்னே 25,000 கொடுத்துருந்தாங்க. இப்போது வந்து 1,50,000 கொடுக்குறோம். கல்வி திட்டம், அதாவது சிறப்பு கல்வி, அதாவது நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு 7,500 ரூபாயும், மற்ற டிகிரி அந்த மாதிரி திட்டங்களுக்கு வந்து கல்வி உதவியாக 2,000 கொடுத்துருக்கோம். அப்போ இதை கூட ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இங்கே இருந்து ஒரு பங்குக்கு ஒரு கல்வி உதவின்னு நிர்ணயிச்சிருக்கோம். அப்போ இப்போ வந்து நமக்கு தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யணும்னு நோக்கத்தோடு மனுக்களை வாங்கி அதை வந்து ஃபீல்டில் போய் விசிட் பண்ணி தேவையானவர்களுக்கு உதவி செய்வதற்கு கொடுக்குறாங்க. கல்வி உதவி அமௌண்ட் கூட்டியிருக்கோம், நம்பர்ஸ் பண்ணணும். இப்போ எல்லா பங்குகளுக்கும் ஒன்று அப்படின்னு இல்லை, எல்லா பங்குகளுக்கும் ஒன்றும் தேவை அடிப்படையில் ஒரு பங்குகளுக்கும் 2 பேரோ 3 பேரோ தேவைன்னா அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. இல்லை, ஒரு 3 பேர் கொடுக்குறாங்க என்ன பங்குல அந்த ஆமோச இயக்குநரோட சேர்த்து ஒரு ஃபார்ம் இது பண்ணி இங்கே வட்டாரத்தில் இப்போ 3 கொடுப்பாங்க. ஒன்று வந்து பிஎஸ்சிஎஸ்க்கு போகும், ஒன்று நேஷனல் பேங்க்கு போகும், ஒன்று வந்து திருத்தலத்துக்கு போகும். அப்படி அதை வந்து எந்த இதை கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணிடுவோம். இன்னைக்கு மறை மாவட்டம் உள்துறை மறை மாவட்டம் எந்தெந்த துறைகள் அதிகம் கவனிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக 90 வருஷம் போனாச்சுன்னா புதிய மறை மாவட்டம் துவங்கி ஒரு பெரிய காலகட்டத்தில் நம்ம 1000 ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரிந்து வந்ததான். பெரிய உள்கட்டமைப்பு ஒன்று கட்டப்படாத நிலையிலும் 1000 இல்லாமல் இருந்தால் 3-4 கிராமங்கள் நினைக்கிறேன். 1000 இல்லாமல் இருந்தாலும் ஓரளவு தட்டி எல்லாம் ஓரளவு பிடிச்சு நிற்கும். ஆனால் மொத்த துறையையும் மறுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தால் என்னுடைய பார்வையிலும் இந்த வட்டார பிரிவுகள் இந்த மாதிரி மனுக்கள் வர அந்த பார்வையிலும் இந்த கல்வித்துறையில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த நல்லா இருக்கிறேன். கல்வித்துறை போஸ்டிங்கானாலும் சரி, மாணவர்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த உதவிகள் டேரக்டாக கிடைக்குது. எய்டட் ஸ்கூலில் இப்போ வாங்கி கொடுக்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உருவாயிருக்குன்னு அதை கூட வாங்கி கொடுத்தா சிறப்பாக இருக்கும். இன்னும் சீனியர் லிஸ்ட்டில் என்னுடைய பங்குலேயும் சில ஒரு பாதிப்பு உருவானதை நான் கூட காண முடியுது. சீனியர்ட்டிலேயோ நான் யாரையும் குற்றம் சுமந்த ஒரு 10 வருட காலம் 15 வருட காலம் ஒரு கல்வியில் ஒரு ஸ்கூலில் வந்து குறைந்த ஒரு சம்பளத்துக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். 15 வருஷம் கிடைக்கும் போது அது நீங்கள் எதனால எழுதுனா எதனால எழுதுன்னு சொல்லும்போது வெளியாளர் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். இது எனக்கு குற்றச்சாட்டு இல்லை. அது காலகாலமாக இருந்துட்டு வர ரீசெண்டாக எங்களுடைய காலம் இல்லைங்க. எங்கள் பங்கோட கூட நிறைய சேர்த்து நான் சொல்கிறேன். அது கல்வித்துறையும் கூட ஒன்று இது பண்ணலாம். பிறகு வந்து ஆன்மீகத்துறை, இப்போ சிறுபான்மையினர் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய நிதி அமைப்புகள் சிறப்பாக செயல்படுறது என்ன நம்ம இங்கே வட்டாரத்தில் மாவட்டத்தில் செயல்படுகின்ற தற்போதும் உணவு வட்டாரம் சரி, திருத்துவரம் புத்தங்கடை மேற்கொள் வட்டாரத்தில் ஈசஸ் சரி, பிறகு ஒட்டுமொத்தமாக கன்சன் சரி, நிதி நிறுவனங்கள் சிறப்பான முறையில் அவங்க வந்து அந்த நடுத்தர ஏழைகள் வந்தத்திற்கு பாடுபடுற அதே வேலைகள் நம்ம வந்து ஒரு ஆன்மீக துறைகளையும் கொஞ்சம் ஒரு எழுச்சி ஊட்டி அது பணியாளர்களும் சரி சக எல்லா துறையும், அதாவது பணிக்குழுக்களாக சரி ஆன்மீக துறையிலையும் கொஞ்சம் அதை மோட்டிவேட் பண்ணி பண்ணியாச்சுங்க. பக்கத்தில் பிற சபைகள் கொஞ்சம் தடுக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு தோன்றுகிறது. அதை கவனத்தில் எடுத்தால் நல்லா
இன்னைக்கு புதுநிலையினர்கள் இதில் அதிகம் ஈடுபாடு காட்டுறது நல்லதாக இருக்கும். கேட்ட பொதுநிலையில ஒதுக்கக்கூடாது. இப்போ பங்களவில் சிறப்பாக ஒரு செயல்பாட்டில் இருந்தாலும் அது திரு அவையில் சொல்லும்போது இணைந்து பயணிக்கக்கூடிய ஒன்று. நம்ம இப்போ கடந்த காலங்களில் கோப்பின் அறிவியல் பணியிடமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இணைந்த செயல்பாடுன்னு சொல்லும்போது நம்ம அருள் பணியாளர்கள் பொதுநிலை இணைந்த செயல்பாடு. அப்படி ஆகும்போது இங்கே முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு ஈக்குவல் ஒரு இது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு என்ன தோணுங்கள். முடிவெடுக்கிற பட்சத்தில் நான் வந்து பொதுநிலை குற்றங்கள்னு சொல்லலை. ஏன்னா பொதுநிலை மேலாக ஒரு சார்புடையாக போகும். ஆனால் குடும்பம் காரியங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. அப்பணியாளர்கள் அப்படி இல்லை இருந்தாலும் ஒரு சுப்ரீம் இது விஷயம் இந்த குழுவில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கமிட்டியிலையும் இந்த ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய அந்த துறைக்கு நேர்த்திய நாளில் வந்து இது பண்ணி வச்சுருந்தீங்க சிறப்பாக. நிதி நிர்வாகத்தில் இன்னைக்கு உள்பணியாளர்கள் எந்த அளவு வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வந்து என்னோட ஊர்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட காலம் 2001 வரிசையாக ஏன்னா 19 சொல்ல போனால் 5 வருடம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தளவு அந்த ஊருக்கு கிடைக்கிற வரசாதம் நான் நினைக்கிறேன். பொருளாதார நிதியில் வந்து எந்த கையாளுதலுக்கோ எந்த இதுக்கோ நிர்வாகமோ பங்கு தந்தைகளில் அதில் வந்து எந்த ஒரு இதுக்கும் ஆளாக இருந்ததுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றது என்னன்னா 2001 அர்ப்பணி லைப்ரரிக்கு அதுக்கு பிறகு 3 வருஷம் அர்ப்பணி வைசிலின்சி, அதுக்கு பிறகு 5 வருஷம் அர்ப்பணி சந்திரசேகர், அதுக்கு பிறகு 5 வருஷம் ஜோசப் அருஷா அர்ப்பணி ஜோசப் அருஷா, அதுக்கு பிறகு 2 ஆண்டுகள் நமது அர்ப்பணி கிறிஸ்டோபர் இணை பங்கு தந்தை அர்ப்பணி பிரான்சிஸ் சேவியர், தொடர்ந்து இந்நாள் வரையிலும் அர்ப்பணி சுஜி. இவங்களை எல்லாம் ஒரு பங்கு தந்தை கூட இன்னொரு பங்கு தந்தை கூட எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த காலத்தாண்டு கிடைக்கப்பட்ட அர்ப்பணிகள் வைத்து பார்க்கணும். நிதி சம்பந்தமான எல்லாமே அதாவது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு வெளிப்படைத்தன்மையை குறித்து அர்ப்பணிகளை நான் மொத்தமாக பேசினாங்களே விரும்பலை. ஏன்னா ஒரு முன்னுதாரணம் எங்கள் உறுதிக்கு பங்கு எனக்கு எங்களுடைய பங்குக்கு வந்த அர்ப்பணிகளை சார்ந்து பின்ன இன்னொன்று சொல்ல போனால் வட்டார அளவில் பொருட்கள் இருக்காது. ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சில கதைகள் வருது. அப்போ அது வந்து உண்மையாக அர்ப்பணி பேரவை விதிமுறைகளை பயன்படுத்தி அதற்கேற்றார்கள் அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பெஷலாக ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த ஒரு ஆள் ஒரு பொருளை ரிசைன் பண்ணிட்டு போயிருச்சுன்னா அடுத்த ஒரு பொருளை எடுத்து அந்த நிர்வாக அந்த பெரும்பான்மையை பெற்று ஒரு ஆளை நியமிக்கிறது சிறப்பாக இருக்கிறேன் நான் கருதுகிறேன். பங்களவில் உங்களுடைய அந்த வெளிப்படைத்தன்மை நம்முடைய நிதி நிர்வாகத்தில் சொன்னீங்க. அதே போல் மறை மாவட்டத்தில் எப்படி இல்லைன்னா மறை மாவட்ட நிர்வாகம் அதில் எப்படி வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது இன்னைக்கு உள்ள தேவையான அவர் அது கேட்டதும் ஒரு சிறப்பு இதுதான். இப்போ துவக்க காலத்தில் மறைமாவட்ட அர்ப்பணி பேரவை செயற்குழுலாம் இருந்தாங்க. அது கொஞ்சம் காலமாக ஓடுது. அந்த டைமில் வந்து சில அதாவது மஞ்சள் பண்பனாக இருக்கலாம், பிஎஸ்சிஸாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம், நிதி நிறுவனம் பிறகு நம்ம மறை மாவட்ட கட்டிடம் பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் கொண்டு வருவாங்க. அதில் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் அரசாங்க காரியங்களை வைப்போம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பொதுநிலையினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அமைப்பு நமது மறைமாவட்டம் இருப்பதை இங்கே நாங்கள் விரும்புகிறோம். அதே வேளையில் சில இடங்கள்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொட்டேஷன்ஸ் வர வேண்டும் வந்து அப்போ டிசிஷன் எடுக்கும்போது சில குறைபாடுகள் இருப்பதை நான் கருதுகிறேன். குறைஞ்ச கொஞ்சம் கூட்டத்தில் தான் நாங்கள் அதை கலந்துக்கிட்டோம். சின்ன சின்ன ஏன்னா கஷ்டப்பட்டு தான் கொட்டேஷன் வாங்கிட்டு வருவோம். இங்கே வரும்போது சரி அவர் அங்கே வேலை செஞ்சாரு, நல்லா செஞ்சாரு, அதே
உள்ள போய் நான் எல்லாம் மற்றபடி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லா நலன்களையும் அதை கொண்டு வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா கன்னிமாரியை விட மலை மேலே சேர்ந்த மலர் போகுதுதான் அங்கே ஃபாதர் முக்கியம் எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம இருமுறை மாவட்டங்களில் வெளிப்படைத்தன்மை நல்ல அந்த முதல்ல சொல்லி பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது இன்னும் பொதுவாக நீங்கள் பங்கு தந்தையர்கள் பொதுநிலையினர்களுடைய அணுகுமுறை ஒரு பங்குபடியாக பங்குல இருக்கிறாங்க, அவங்களுடைய அணுகுமுறை நினைக்கிறீங்க? அணுகுமுறை நம்ம ஆன்மீக படிக்காக வந்திருக்கிறோம். அத்தோடு பங்குடைய வளர்ச்சி பணிகளில் இடையிலே மக்களுக்கு உதவியானதுன்னா அங்கே ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அப்போ பொருளாதாரம் தேவைப்படும் போது பொருளாதாரத்தை மட்டும் முடித்து விட்டு ஆன்மீக பணியை விடக்கூடாது. பங்குக்கு இரண்டு கட்டணம். பொருளாதாரம் இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும், ஏழைகளாக ஏற்க முடியும். அதே வேளையில் அறுப்படையை வளர்த்தாமல் இருந்தால் அந்த பங்கு சேவை சொல்லுவாங்க. பொதுவாக அவர்களுடைய எண்ணம் சாமியார் கட்டணத்தை கட்டணும், ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் தான் இருக்குதுன்னு சொல்றது. அது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க அது அனுப்பப்பட்டதே கிடக்கிறாங்க. இப்போ சுவர்கள் இருந்தால் சித்திரமாக சொல்லிட்டு நன்கொடை இந்த நேரத்தில் தானே போகுது. சாதாரண மக்களுக்கு அது பயன் கிடைக்கலையே. அதாவது என்ன மக்களே இருந்தால் அந்த அனுபவத்திலேருந்து நான் பேச முடியும். பங்குலாத வரிகள் காரியம் நம்ம போடணும். இப்போ பேசிக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊரில் வந்து ஒரு கூலி தொழிலாளிக்கு ஆண்டுக்கு வரி வந்து 250 குறைந்தபட்சம். அதுவும் விதவை எங்கள் 100 ரூபாய். கவர்மெண்ட் 7,000 500 அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு 450 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 450 500 குடும்பங்கள். அப்போ இதுலேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஆண்டு வரையும் பிடிக்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து வருட வரைக்கும் நான் பார்த்து பேசுகிறேன். இப்போ என்னென்ன திருநாள் நேரங்களில் பங்கு தந்தையரோடு நிர்வாகம் இணைந்து ஒவ்வொரு வீட்டாக போவோம். கேட்கிறது நாங்கள் திணிக்கணும். நம்ம திருவிழா 100 ரூபா தருவாங்க, 500 தருவாங்க, 1000 10,000. இதை வாங்கணும். இதே வாங்கி இதே அடிப்படையில் நாங்கள் இங்கே பங்கு உதவி செய்துட்டு கணித வருஷம் கூட பங்குடைய சாதாரண கொண்டாட்டத்துக்கு அது பயன்படுத்தாங்க. மற்ற வருவர்கள் இந்த மாதிரி நல்ல வருவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அதாவது நாங்கள் அமுசா வந்து தன்னிச்சையாக வந்து அந்த சேமிப்பு நடந்த வருவார்கள் கிறிஸ்டோபர் ஃபாதர் 2015 நினைக்கிறேன். அப்போது அறுவடை சேமிப்பு எல்லாம் படித்து டிஎஸ்எஸ் கேட்குறாங்க. ஒரு டைமில் அவங்க ஸ்டாக்மெண்ட் ஃபண்டு ஸ்டாக்மெண்ட் அதிகமாக சொல்லிட்டு நீங்கள் பங்குலே நடத்துகிறதுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து எங்கள் ஆமாசம் வந்து நடத்துறதுக்கு அவங்க விரும்பல ஒன்றியம் அவங்க தனி உரிமை நடத்துவாங்க. அப்போது ஃபாதர் கேட்டாங்க பங்கு பேரை மரக்கேள்வி ஆமாசம் 3 சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கேட்டாங்க. அப்போ அந்த ஆண்டிலிருந்து இயங்குறதுக்கு நாங்கள் அதெல்லாம் சேமிப்பு அதில் கடன் கொடுத்துக்கிறது. அது இந்த 3 இந்த நிர்வாக அமைப்பில் பங்கு பேரை நிர்வாகிகள் மரக்கேள்வி நிர்வாகிகள் ஆலோசனை நிர்வாகிகள் செயல்பட்டுருக்கோம். அதில் வரக்கூடிய வரவு அதாவது இப்போ ரீசெண்டாக கூட கிடைச்ச கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் திருமண உதவியாக 3 ஏழை குடும்பங்களுக்கு 25,000 கொடுக்கறதுக்கு கொடுத்தாச்சு. இனி வந்து வரக்கூடிய ஒரு 2 பாகங்கள் 2 கொடுக்குறோம். இது மாதிரி நோய்கள் புற்றுநோயில் ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆசைப்படத்தில் இருக்கிறாரு. அவருக்கு 10,000 கட்டாயிடுச்சு. இந்த பேஷண்ட் வீட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி திட்டங்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டேன். அன்னைக்கு துறைமனை மாவட்டம் புதிய ஆயா இந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் பங்குலேயும் செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. ஒரு வட்டார அமைப்புகளையும் ஒரு பல அமைப்புகளையும் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. அந்த நீங்கள் அப்போ நீங்கள் இந்த மறை மாவட்டத்துக்கு என்ன பரிந்துரை பண்ணுறீங்க? பரிந்துரை இல்லையா? இப்போ சொன்ன காலகட்டமான காரியம் மறை மாவட்டம் அதாவது அரசியல்
அரசியல் வேணும். அதே மாதிரி ரொம்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடியது இப்போ எங்கள் ஊரில் எடுத்தாலும் அரசியல் பல அரசியல் ஒரு புதிய எலெக்ஷன் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு நிலைமை எடுக்கணும். அதில் தப்பு கிடையாது. சில அரசியல் முன்னத்துக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் புட்டுக்கு தேங்காய் தேவை கரெக்டாக இருந்துச்சுன்னா சில புட்டு அதிகமாக தேங்காய் போட்டாங்க. அதே மாதிரி பொருளும் அதாவது சரியாக செயல்படக்கூடிய ஒரு அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு இது பண்ணாமல் ஒரு 19 17 வயசு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஒரு சரிசமமான வயசுனால மேம்படலை ஒரு எல்லா துறையும் முக்கியமாக என்னென்ன துறைகளில் கவனம் செலுத்தணும். நிச்சயமாக மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு கொண்டு போகணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு எந்தெந்த லைனில் இருந்தால் நல்லா இருக்கணும் போட்டு கேட்டீங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கும் உதவி. ரெடி சொன்ன துறைகளை கேட்டால் அந்த கல்வித்துறை எஸ்பெஷலி கல்வித்துறையில் ஒரு ஆன்மீகம் படிக்கணும், அருள் படிக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ சபைகள் சமூகங்கள் நாங்கள் செஞ்சு நலிந்தவர்கள் நல்ல இப்போ நாங்கள் மறைமாற்ற வட்டாரங்கள் இருக்கிறதுனாலையும் எங்கள் பங்கு தற்போதைய பங்கு தந்தை கிட்ஸனுடைய பொருளாதார இருக்கிறதுனாலும் நான் இப்போ ஆனந்தமாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே மறைமாவட்டத்துக்கு வழிகாட்டுதல் நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம பங்கும் தோய்ந்து போகக்கூடாதுன்னு இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறதுனா இதை பண்ணணும். அடுத்து வரக்கூடியவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எல்லா பங்குகளையும் இதே பண்ணணும் உருவாக்குறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக காமர்ஸாக பங்கு பேர் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போச்சுன்னா ஒவ்வொரு பங்குலையும் பங்கு பேர் இருக்குமா காமர்ஸாக பிரச்சனைகள் நீ பெருசாக பெருசாக பிரச்சனைகள் இது ரெண்டு கலையப்பட்டாலே இதே மக்கள் ரெண்டு கலையப்பட்டு இயக்குனர் வந்து ரெண்டுக்குமே வரும். பங்கு பேருக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆமோசாக இயக்குனர் வந்து பங்கு தந்தது. இப்போ ரெண்டையும் வழிநடத்தும் போது மாற்றாந்தாரையும் நம்ம இன்னும் செயல்பட்டாச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உதவியாக நீங்கள் சொல்லும்போது சந்தேகம். ஆனால் பங்கு பேரவையும் ஆமோசாவும் இன்னைக்கு வந்து பல பங்குகள் தனித்தனியாக நாங்கள் பெருசாக நீங்கள் பெருசாக உணர்வோட போவோம். அப்போ இதில் வந்து நம்முடைய ஆமோசா பங்கு பேர நிர்வாகிகள் வச்சிருக்கு இல்லை பங்கு பேர நிர்வாகிகள் ஆமோசாங்க. அப்போ அந்த தகவல்கள் பங்கு பேர நிர்வாகிகள் பல காரியங்களும் சொல்லும்போது அதை குறிப்பிட்ட சில காரியங்களை எடுத்து சொல்றதுக்கு எப்படிப்பட்ட அளவு எப்படிப்பட்ட எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கணும். அதாவது நான் சொன்னால் பங்கு பேரவை நிர்வாகிகள் அது பங்கு பேரவை பங்கு பேரவை நிர்வாகிகள் ஆமசானுடைய குடும்பத்தை செயற்பாடு நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் அந்த ஆமசானோட தகவல் பங்கு பேரவை எந்த வடிவத்தில் சொல்லப்படுது? மாசத்துக்கு முதல் வந்து 2 மணிக்கு பிற்பகல் 2 மணிக்கு வந்து ஆமசப்படுறாங்க. அடுத்ததாக ஒருங்கிணைப்பு அந்த பங்கு பேர் இது வழக்கமாக மாசத்துக்கு ஒரு கூட்டம் நடத்திட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே மாசத்துக்கு நடக்கக்கூடிய கூட்டங்களை விவாதிக்கும். ரெண்டாவது வந்து ஒருவேளை பங்கு நிர்வாகத்தில் தகவல் கேட்டால் கூட இயக்குனர் தந்தைக்கு தெரியாமல் அவங்க சில திட்டம் வரணும். ஒருவேளை இந்த நிர்வாகிகள் தெரியவில்லை பங்கு பாதுகாப்பு எங்களோட சேர முடியும். இப்போ கேட்டதுனால என்ன பங்கள நல்ல அனுபவம் ஸ்டீவன்சன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பல காரியங்கள் களத்திலிருந்து அனுபவிக்கிற பல விஷயங்களை எழுதுகிறார். நிச்சயமாக இது பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படின்னா களத்திலிருந்து கண்டுணர்ந்தது அனுபவிக்கிறது தான் அன்றைக்கி அவங்க நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தை வரைக்கும் எங்களோட வந்து